காங்கிரஸை சேர்ந்தவங்க கலந்துருக்கிறாங்க, திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க கலந்துருக்கிறாங்க, ஐயா பேராசிரியர் நன்னன் போன்றவர்கள் கலந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பிடியில் இருந்ததாகவோ, ஆர்எஸ்எஸ்ஸின் துணை அமைப்புங்கிறதுனால அவங்க வந்துட்டு பாஜகவின் கைப்பிடியில் இருந்ததாகவோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்கெல்லாம் திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருந்தாங்க. அதாவது ஒன்று தேசிய கட்சி, இல்ல தமிழ்நாட்டினால் நாங்க தமிழ் தேசிய கட்சியில இருக்கிறோம். தமிழ் தேசிய கட்சியில தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது. எங்களுடைய கொள்கைக்கு மாறாக அங்கே அண்ணன் சீமான் பேசுனதுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்றோம். நாங்க அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா? எல்லா கட்சிகளும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறது. அப்படி இருக்கும்போது எதுக்காக எதிர்க்கிறது? இந்த கேள்வி எழுப்புங்க. எதற்காக எதிர்க்கிறோம்? அவங்க கொண்டு வரக்கூடிய சித்தாந்தங்கள் என்ன சித்தாந்தத்தை கொண்டு வராங்க? சனாதனம் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. பிறப்பின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் கட்டமைக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அல்லது சாதிய ஏற்றத்தாழ்வுங்கிறது இங்கே இருக்கணும், ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படிங்கிறாங்க. நால் வர்ணம், இந்த 4 வர்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேடையில் போய் அண்ணன் சீமானவர்கள் அந்த மேடையில் போய் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியாரோட பாட்டை எடுத்து மேற்கோள் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை மாநில தாயை போற்றுதுன்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன பாடுறாருனாக்க வேதியராயினும் ஒன்றே வேற்று குலத்தவராயினும் ஒன்றே அப்படின்னு பாடுறதா இருக்கட்டும்,